உண்மை சொல்லணும்னா மோகன்லால் டைரக்ஷன் அது ஒரு விஷயம். அவரோட ஆக்டிங்கு அதுக்கப்புறம் யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3D படம் மலையாளம் மூவிஸ். ஏன்னா இப்போ வந்ததுல நிறைய மலையாள மூவிஸ் ஹிட்டு. நம்ம சொல்லவே வேணாம், உட்காந்து பார்த்து ரசிச்சு ஆகோ ஓகோன்னு கத்துன ஒரு ஃபீல் இருந்தது. பட் இந்த படத்துல நான் ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் உண்மையிலேயே சொல்லணும்னா. ஃபர்ஸ்ட் போன புதுசுல அந்த 3Dயோட எஃபெக்ட்லாம் பார்க்கும்போதே ஐயோ சூப்பரா இருக்கும்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல என்னடா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி உட்காந்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி உட்காந்த மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஏன்டா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இன்டர்வெல்லாம் சீக்கிரமா விடுங்கடா நான் வெளில போறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு செகண்ட்லாம் தோணுச்சு. ஏன்னா கதை யாருக்கான கதை, ஒரு முக்கியமா ஒரு விஷயம், ஒரு படம் அப்படின்னு சொன்னா இந்த ஆடியன்ஸ்க்கான கதை தான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு ஜேனரே எங்களால கண்டுபிடிக்க முடியல. படம் முழுக்கவே நான் உண்மையா சொல்லணும்னா அனிமேஷன்ஸ் அந்த ஒரு விஷயத்த நம்ம பாராட்டியே ஆகணும். பயங்கர பெஸ்ட். இந்த அளவுக்கு ஒரு 3D விஷயம் கொண்டுட்டு வர முடியுமான்னு கேட்டா சூப்பரா இருந்தது. ஆனா கதை எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல இருந்து இது ஒரு குழந்தைங்களுக்கான படமா இல்ல உண்மையிலே வந்து இந்த அலாவுதீன் கதையெல்லாம் பார்த்துருப்போம்ல, அது இப்ப பார்க்கும்போது கூட நம்ம ஓரளவு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அது கூட இதுல இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்ல இது வந்து வேற 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 விதமான ஜேனரா அப்படிங்கறத ஜேனர் கண்டுபிடிக்கிறதுக்கே முடியல. எந்த ஆடியன்ஸ்க்காக எடுத்திருக்காங்கிறதே எனக்கு புரியல. நிறைய ரொம்ப மோகன்லால் சாரோட ஆக்டிங் பேசுறதுக்கு நம்மளுக்குலாம் தகுதியே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங்கு. ஆனா இந்த படத்துல ஏன் ரொம்ப செட்டில்டா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் ப்ரோ. அவரோட ஆக்டிங்க்கு ஒரு பில் கொடுத்த எந்த ஒரு கேரக்டருமே இல்லாம இருக்கும். எப்படி அவர் இதை சூஸ் பண்ணாரு, ஏன் இந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணாரு, அதுதான் ஏன் டைரக்ஷன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு நானே ஃபீல் பண்ற அளவுக்கு இருந்தது. ஆனா உண்மையா சொல்லணும்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அவரோட ஃபீல்லாம் நல்லா இருந்தது. நிறைய அந்த கேரக்டர் சூஸ் பண்ண கேரக்டரா இருக்கட்டும், அந்த குழந்தை கேரக்டர்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகலை. ஏன் செட் ஆகலைன்னே தெரியல. இந்த கதை வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்திருந்தா கூட ஓகே, ஆஹா ஓகோ சூப்பரா எடுத்திருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வேளை பேசியிருக்கலாமோ என்னமோ. இப்ப எடுத்த இதுல வந்து ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துட்டோம். அதுல டிஃப்ரெண்டா கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு எப்படின்னா நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் காட்டுறேன்னு சொல்லி ஒரு 4 வருஷம், அதுவும் இல்லாம அவர் ஒரு கோஸ்ட் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா எனக்கு கோஸ்ட்ங்கிற ஃபீலே வரல. ஏன்டா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்க ஒரு ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி கொண்டு வரீங்கன்னா அதே கொண்டுட்டு வரலாமேங்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சொதப்பல். பாட்டுலயே முடிச்சிட்டாங்க படத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய பாட்டு சாங் நிறைய லேக் இருக்கு. அதுதான் எனக்கு ஒரே ஒரே மாதிரியான கண்டென்ட் ஒரே மாதிரி ஸ்டோரியை நீங்க கொண்டு போயிருக்கலாம். 3D ஆனா பேசாம இருக்கவே முடியாது. சூப்பரா இருந்தது 3Dயோட எஃபெக்டா இருக்கட்டும், அனிமேஷனா இருக்கட்டும், அந்த சிஜி அந்த இதெல்லாமே நல்லா இருந்தது. பட் கதை ஓரியன்ட் சொல்லுவாங்களா, எதையுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்ப நீ அழுகுறானா நானும் அழணும் அப்படின்னா கதை அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல உண்மையிலே அந்த சென்டிமெண்டான ஒரு பில்டு இருந்தா மட்டும்தான் நம்மளால அழ முடியும். அதை ரசிக்கிற மாதிரி கதை எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. கிட்ஸ் பார்க்கலாம் ஓகே, ஏன்னா மீன் பேசும், திடீர்னு தண்ணிக்குள்ள எல்லாம் போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒன்லி கிட்ஸுக்கான ஒரு இது மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்துட்டு அதுலயுமே வந்து நிறைய இடத்துல காட்டல, கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல தான் காட்டியிருக்க மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா கிட்ஸுக்கான ஒரு இதுனா அதுக்கான ஓரியன்டாவே போயிருக்கலாம். இல்ல பெரியவங்களுக்கு ஒரு ஜேனர் கொண்டுட்டு போறோம், இல்ல டிஃப்ரெண்டான ஜேனர் கொண்டு போறோம், இல்ல ஹிஸ்டாரிக்கலா கொண்டுட்டு போறேன், போர்ச்சுகீசர் அவங்க அந்த காலத்துல இருந்த ஒரு பூதம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது ஒரு ஃபீலே நம்மளுக்கு கொடுக்கல. படம் வந்து பாத்தீங்கன்னா பரோஸ் 45 வருஷம் சினிமா அனுபவத்துல முதல்ல டைரக்ஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கெத்த காலாரை தூக்கி விட்டுட்டு மோகன்லால் வந்து செஞ்ச படம் தான் பரோஸ். ஓகே, நீங்க கெத்த காலாரை தூக்கிட்டு வந்தீங்களே, 45 வருஷம் சினிமாவில் அடுத்தவன் டைரக்ஷன் நடிச்சீங்கல்ல, ஒரு கதையை சூஸ் பண்றதுக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? அறிவு கட்டத்தனமா ஒரு கதையை எடுத்து முட்டாள்தனமா, ஏற்கனவே கங்குவா வந்து போட்டு 436 கோடியை காலி பண்ணிடுச்சு. ஏன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவிலாம் கம்மி பண்ணுற அளவுக்கு மியூசிக்கை கொண்டு போய் கொடுத்து கங்குவா காலி. இதெல்லாம் பார்த்த மோகன்லால் சார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் கதைக்கு வந்து தீனி போடுற மாதிரியா ஒரு கதையை சொல்கிறேன். நான் படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன், இந்த படத்தில் நான் தான்டா கதாநாயகன், என்னால் நடிப்பை பயங்கரமாக நான் பொட்டி தீர்த்து ஒரு அவார்டை வாங்குறதுக்காக நான் படம் எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பணம் கொடுக்க ஆள் இருக்குது, 45 வருஷம் சினிமா அனுபவம் இருக்குது, இவர் தோத்துற மாட்டார்னு நினச்சி தானே உங்களுக்கு காசு கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு கதையை சூஸ் பண்ண முடிஞ்சிச்சா? அறிவு கட்டத்தனமாக கதையை சூஸ் பண்ணிட்டு எப்படிலாம் நான்லாம் எதுக்காண்டி படத்தை பார்க்கணும்? உங்கள் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாகவே இருக்காது. எல்லாமே ஓடிடியில் உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் 1978 வந்தீங்க படத்துக்கு நடிக்க, 80 வந்த படம் கூட நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஓடிடின்னு இருக்குது, அது மாதிரி நீங்கள் பார்க்க வச்சிட்டீங்களே. உங்கள் மேலே அந்த நம்பிக்கையே வந்து கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியும். ஒரு படம் ஒரு பட்ஜெட் போட ஆள் இருக்குன்னு சொன்னால்
ஊன்னு சொல்லிட்டு எழுதின உடனே 3Dன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. என்னடான்னு கேட்டால் கங்குவா நல்லா போச்சு 3D படம். அந்த 3Dயில் மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணல, கதையில் ஒன்று கூட நடக்கல. ஒரு பூதம்ங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ஏதாவது நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. பூதம் என்ன செய்யும்? ஆ ஊ இதை மட்டும் சொல்லிது ஜட்டம் மாதிரி நடக்குது. இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் நடிக்கணும்? ஒன்றுமே தெரியாதவனை நீ நடிக்க வச்சு நீ நடந்து போடான்னு சொல்லிட்டு மொட்டை வந்து நீங்கள் மொட்டை போட்டிருக்கீங்க. மொட்டையா உள்ள ஒருத்தனே குண்டா உள்ளவனே நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் தேவையே இல்லை. உங்கள் மேலே உள்ள மரியாதையை கெடுத்து விட்டீங்கன்னு தான் சொல்ல முடியும். பூதம்ங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு நீங்கள் டைரக்ஷன் பண்ணிக்கலையே, அடுத்தவன் டைரக்ஷனில் அவன் சொல்லி கொடுக்குறதையே 100 மடங்கு வாங்கி 200 மடங்காக நீங்கள் வந்து அவுட்புட் கொடுக்குறீங்க. நல்ல நடிகனுங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நல்ல டைரக்டர்னு கேட்டிங்கன்னா சுத்தமான வேஸ்ட். ஒரு பிரேமில் எடுத்துக்கோங்க, சின்ன பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆவேசம் எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்ற ஃபாசில் ஜோசப் எடுத்துக்கிறோங்க, ஃபாத் ஃபாசில் எடுத்துக்கிட்டுருங்க, எல்லா பேருமே பிச்சு உதறாங்க. உங்கள் 45 சினிமா உங்கள் பையன் கூட ரொம்ப செம்மையான கதையை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கீங்க. நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு 200 கோடி கையில் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கதையை சூஸ் பண்ண தெரியுதா? நீங்கள் ஃப்ளாப் சார். நீங்கள் இதுக்கு தான் வந்து கமல் சார், ரஜினி சார்லாம் வந்து டைரக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளை வந்து தூத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நானே தூத்துறேன். அட்டை ஃப்ளாப் படத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ரொம்ப ரியலி டிசப்பாயிண்டட். 3D எஃபெக்ட் உண்மையிலே நல்லா இருக்குது. மோகன்லால் சாரை ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணும்போது ஒரு கல் சதறி வந்து விழுவும். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம வந்து கங்குவால ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ரசிகர் இருந்துச்சு. கண்ணு வந்து அடிச்சு போகும். அதே மாதிரி ஒரு குழந்தை போட்டிருக்கீங்க, அந்த குழந்தை வந்து பாலை வந்து கிக் பண்ணும், அந்த பாலை வந்து நம்மளாடி அந்த 2 சீன் வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் நல்ல விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லி ஆகணும், நம்ம சொல்லுவோம். 3Dயில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கீங்க, VFX கூட நல்லா பண்ணியிருக்கீங்க, CGலாம் நினைக்கிறேன். கதையை தேர்ந்தெடுத்தோம்னா 1633 போடும்போதே நாங்கள் வெளியில் வந்துருமான்னு தான் யோசிச்சோம். நீங்கள் 1633 கதையை எங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சரி, அப்படியே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி, இதில் நான் சொல்லி தான் ஆகணும். ஒரு தலைவர் உருவான கதை, இந்த கதை மூலமாக இந்திய மக்களும் சரி எல்லாருக்கும் மோட்டிவேட் ஆவாங்க. நான் பயங்கரமான மோட்டிவேஷன் படம் எடுக்க பண்ணீங்களா? நீங்கள் சாதாரண பட்டணத்தில் பூதம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. பூதம் வந்து சொல்கிறத பூரா கேட்கணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கிடச்சிருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறது, பாரசீகத்தை எழுதியிருப்பாங்க போல இருக்குது. அறகுறையாக அதை படிச்சுவிட்டு தமிழில் ஒரு படம் எடுத்தாங்க. அதை படித்தவனுக்கு வந்து அவனுக்கு பாரசீகம் தெரியும்னு சொல்லிட்டு படிக்கிறான். படிச்சோன்னா ஓகே சூப்பராக இருக்குது, இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு டீமு, இன்னொரு டீமு போகிறீங்க நீங்கள், யார் மோகன்லால் சார் டீம். அவன் போனது தான் கங்குவா, இவர் போனது தான் இந்த மாதிரி பரோசம் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொன்னால் ரெண்டுமே ஒரே கதை தான். அது வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இது வந்து 1633, இது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. இதில் என்ன சொன்னால் அந்த ஒரு பெட்டகம் இருக்குது, ராஜா சாக போகிறாரு, ஒரு பெட்டகம் இருக்குது, அதாவது அரசுடைய பொக்கிஷங்கள்லாம் இருக்கப்பட்ட ட்ரெஷர் ரூம். அந்த ட்ரெஷர் ரூம் சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த சாவியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், பத்திரமா எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாரு. அது ஒன்று. கங்குவால என்ன பண்ணுறாங்க, இவரால் சாகப்பட்ட ஒரு அப்பனுடைய பிள்ளைய வந்து நான் காப்பாற்றியான்னு சொல்லிட்டு தாய்க்கு வந்து சத்தியம் பண்ணுறாரு. அவர் அந்த பையனுக்கு ஏனே தெரியாமல் அவனை காப்பாற்றுறதுக்கு போராடுறாரு. அவரால் முடியலை. முன்ஜென்ம இதாக இப்போ அட் ப்ரெசென்ட்ல போகிறாங்க. இந்த கார்த்திக்கு ஒரு வைப் வருது. ஸோ இவன் தாண்டா அந்தவன் சொல்லிட்டு இந்த பையனை காப்பாற்றுறாரு கங்குவால. இதே மாதிரி தான் இந்த படத்துலேயே 400 வருஷத்துக்கு முன்னாடி செத்துறாங்க. அவர் மனுஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு அவரை வந்து என்ன செய்றாங்க, பூதமாக்கி விட்றாங்க. பூதம் தான் வந்து இந்த பெட்டகத்தெல்லாம் காப்பாற்ற முடியும், மனுஷனால காப்பாற்ற முடியும். அவ்வளோ வைரங்கள் நகைகள் இருக்குது. இதில் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரியே அங்கே வந்து கொடுத்துட்றாங்க. 4 வருஷமாக இவர் பூதமாக உட்காந்து 2024 ஒரு குழந்தை இருக்குது, இவர் தான் அந்த அரசோட வாரிசுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாவி கதை. நீ சொல்லுங்க, எவ்வளோ அடி வாங்கியிருப்போம் நம்ம கங்குவால. அப்போ நீங்கள் இப்பயும் அதே தப்பையே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, ரொம்ப ஒஸ்ட்டு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒஸ்ட்டு, டைரக்ஷனும் ஒஸ்ட்டு. எங்கேயுமே சரி ஒரு சீட்டட் மூமெண்ட்டோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டோ எதுவுமே இல்லாமல் போனதால மனசு வலிக்குது சார். 10க்கு வந்து எல்லாருமே 2 தான் கொடுத்தானுங்க, நான் 4 கொடுக்குறேன். நான் கொஞ்சம் எனக்கு பெரிய மனசு, கொஞ்சம் பார்ப்பேன். 10க்கு வந்து என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுக்கலாம், அவ்வளோதான்.